வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டுமே எல்லா இடமுமே இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படி நல்லபடியாகவே கொண்டாடப்பட்டு கொண்டு வருது. எல்லா கோயிலையுமே இன்றைக்கி கஞ்சியெல்லாம் காய்ச்சி வழங்கி கொண்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் நல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த வீடியோலேயே அப்படியே பளிச்சுன்னு தெரியும், உங்களுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய விபூதி தெரியும். இந்த விபூதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கோயில் தான் எடுக்கப்பட்டது. நிறைய பேர் தெரியும் இந்த விபூதி வச்சா இந்த கோயில் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சு கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கஞ்சி காய்ச்சறதுக்கான அரிசி எல்லாமே போட்டாச்சு. உள்ளுக்குள்ள வெங்காயம் அதெல்லாம் வெட்டி வச்சிருக்கணும். அதுகளெல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்றது, என்னத்துக்காக இது செய்கிறது அப்படின்றதே கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க. இந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஒரு கிடாரத்துக்குள்ள சேர்த்து வச்சிருக்கு. நான் போகிறேன், நீங்கள் வாங்க பார்த்துட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோயில்லையுமே இந்த இது கஞ்சி காய்ச்சி அதுக்கு சுரட்டையிலாம் வாங்கி குடிக்கணும். பார்க்க எவ்வளோ ஆசையாக இருந்தது. நாங்களும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க குடிக்க போகிறோம். இங்கே பாருங்க வந்து அவ்வளோ பெரிய அண்டாளிலாம் இருந்தது. இங்கே பாருங்க எல்லாருமே சுரட்டையில் குடிச்சிட்டு இருக்காங்க. காற்று இங்கே சுற்றி எல்லாருமே குடிச்சு கொண்டிருக்காங்க. பாருங்க அப்படின்னு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த அம்மா இல்லாதாக்கள் எல்லாருமே விரதம் இருக்கிறது அப்படியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு. அதே சமயம் சித்திரகுப்தருக்கான இதுவும் தான் நடந்து கொண்டிருக்குது. இப்போ எல்லோரும் குடிச்சு கொண்டிருக்காங்க. சுடுவது சரியா பார்த்து ஊதி சாப்பிடணும். அள்ளி போடுதுன்னா சரி.
எப்படா பூச முடியும் எப்படா தருவாங்க அப்படின்னு சிரட்டியோட தெரிஞ்சேன் தந்துட்டாங்க எங்களுக்கு மட்டுமில்லை இங்கே நிறைய பேர் போகிறாக்கள் வராக்கள் எல்லாருமே ரெண்டு வாங்கி வந்து போகிறாங்க ஏன்னா இது இவ்வளோதான் தெரியல எனக்கு இது ரெண்டாவது தடவை வாங்கி குடிக்கிறேன் முதல்ல தந்தது நிறைய குடிச்சிட்டேன் இப்போ இதுக்குள்ளே வெங்காயம் மிளகாய் எல்லாமே போட்டுருந்தது நான் ஒன்றையுமே காணலை என்ன எல்லாமே கரைஞ்சிட்டது அப்படியே ஆனால் நல்லா இருக்குது ஆனால் இதை விட இது இந்த ஞாபகங்கள் நிறைய இருக்கும் ஏன்டா கஞ்சி என்றாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் சாப்பாடு இல்லாத நேரத்தில் அந்த நேரங்கள் எல்லாமே இதைத்தான் அப்படியே கழுவி அப்படியே போட்டுட்டு உப்பும் போட்டிருக்க மாட்டோம் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம் இதில் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தவியல் என் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த கஞ்சி சம்மந்தமான ஞாபகங்கள் இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா ஐயா சொன்னவர் என்னென்னா சித்திரகுப்தரெல்லாம் எங்களுக்கு எழுதுவார் இந்திய நாளும் எழுதி கொண்டிருப்பார் அப்படின்றதுக்காக சொல்லுவேன் அதுலேயும் ஒரு விஷயம் சொன்னவர் என்னென்னா ஐயா இப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நாங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லது செய்து கொண்டிருந்தால் நாங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு சொன்னவர் ஐயா சொன்னது உண்மையாகவே நல்லது தான் இப்போ உண்மையும் அது கூட தான் ஏன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கு தீங்கு செய்தாலோ பிள்ளை செய்தால் தான் நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கு என்ன நடக்க போதோ என்ன நடக்கும் நாங்கள் இறந்ததுக்கு பிறகு என்ன நடப்போம் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் உண்மையாக நீங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து நீங்களும் நல்லா இருப்பீங்க கட்டாயம் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த அவியலுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் எங்கேயாச்சும் கஞ்சி கொடுத்தா ஓடி போய் வாங்கி குடிச்சிருங்க எங்களை மாதிரி சரி நான் குடிச்சு கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஒரு என்ன சொல்ல வேறு இடங்களில் கொடுத்தா எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க இந்த அவங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுங்க சரி நான் நிறைய உளர்றேன்னு நினைக்கிறேன் என்ன பசியில் சரி ஓகே மற்றும் ஒரு அழகான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வயசு